ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறார். ஆபிரகாம் 99 வயது போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சொல்லுங்க, உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நல்ல கவனிங்க, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? 12ஆம் அதிகாரத்தில் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன்னாரு. ஜாதி ஆக்கிடுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படி சொன்னார். 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று அடுத்தது சொல்லிட்டாரு. அடுத்தது இங்க 17ஆம் அதிகாரத்தில் தேவர் என்ன சொல்றாரு? உன்னை என்ன பண்ணுவேன்? ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். இதெல்லாம் நான் வாசிக்கிறது கடைசியில் கனெக்ட் பண்ண போறேன், அங்க புரியும். சொல்லுங்க, ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை வைப்பேன். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ 6ஆம் வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி, இப்பதான் நல்லா கவனிக்கணும், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஒன்னில்லாதவனை கொண்டு வந்து உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொல்றாரு. ஆமென். பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்ததியை கொடுத்து ராஜாக்கள், கிங்ஸ் அண்ட் கிங்டம்ஸ் will come forth from you ன்னு சொல்லிட்டார். அது எவ்வளோ பெரிய மகிமை! அது சாதாரணமான மகிமையா? என்னுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய வேலை ஸ்தலத்தில் வேலை செஞ்சால் எவ்வளோ பெருமையாக இருக்கு. ஒருத்தர் மைக்ரோசாஃப்ட்ல வேலை பண்ணுறாரு, ஒருத்தர் இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாரு, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, 10,000 பேர் அந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க, 1,00,000 பேர் இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய பெருமை! கர்த்தர் சொல்கிறாரு, அது சொல்லலை, நான் ராஜாக்கள் உன்னிலிருந்து தோன்றி வருவார்கள் சொல்லிட்டாரு. ஆளுகிறவர்கள், தேசங்களை ஆளுகிறவர்கள் உன் வித்திலிருந்து வருவார்கள். அப்படி நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து சொல்றாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. சொல்லுங்க, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குறது மட்டுமல்ல, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்ற பண்றது மாத்திரமல்ல, உனக்கு நான் தேவனா இருப்பேன். ஆமென். எனக்கு ஒரு தேசத்தின் பிரசிடென்ட் தகப்பனா இருந்தாருன்னா நான் எப்படி இருப்பேன்? நீங்களே சொல்லுங்க, எப்படி இருப்பேன்? குடிசையில் இருப்பேன். எப்படி இருப்பேன்? ஒரு தேசத்தின் பிரசிடென்டினுடைய தகப்பனா நான் எப்படி இருப்பேன்? கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு தேவனா இருப்பேன். அப்படின்றால் என்ன? நான் உன்னுடைய தகப்பனா இருப்பேன். ஐ வில் பி யுவர் ஃபாதர் என்று சொல்றாரு. ஐ வில் பி யுவர் டாடி என்று சொல்றாரு. அப்ப நம்முடைய தேவன் இவ்வளவு பெரிய பேரும் நம்மளை எப்படி வைப்பாரு? அப்ப சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. வாசிச்சுட்டு போகும் பொழுது ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நிதானமாக ஜெபித்து அதற்குரிய வெளிப்பாடை பெற்று நாம் கிரகித்து பார்க்க வேண்டும். சொன்னா நான் உன்னுடைய தேவனா தகப்பனா இருப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மறுபடியும் வர இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். சகல ஜாதிகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்? தகப்பனாக்க போறேன். சொல்லுங்க, ஜாதிகளுக்கு உன்ன. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். கலாத்தியர் 3, இங்கதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயமே இருக்கு. இவ்வளோ விஷயத்தை ஆபிரகாமை பத்தி சொன்னீங்களே, அவனை பெரியவன் ஆக்குவேன் சொன்னீங்க, பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னீங்க, திரளாய் பெருக பண்ணுவேன் சொன்னீங்க, பெருமை எல்லாம் தகப்பன் ஆக்குவேன் சொன்னீங்க, ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னீங்க, அவருடைய சந்ததிக்கு அவர் தேவனா இருப்பாருன்னு சொன்னீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்களே. இப்ப எனக்கு என்ன இருக்கு பங்கு? அதுல ஒரு மனுஷனை எடுக்கிறாரு, இவ்வளவு பெரிய ஆளா செய்யறாரு, இவ்வளவு பெரிய திரளா பெருக பண்ணிட்டாரு, இதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். உங்களுக்கு எனக்கு இதுல என்ன பங்கு? சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு என்ன பங்கு? நம்ம கேட்போம்ல, எனக்கு இதுல என்ன பங்கு இருக்கு? கலாத்தியர் 3:13 இப்படியாக சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரி, அதனால எனக்கு என்ன? அடுத்த வசனத்தில் இருக்கு விடை. அதற்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்
சொல்லுங்க. இவ்வளவு நேரம் படிச்சேன். 12ஆம் அதிகாரம் 1, 2, 3, 15ஆம் அதிகாரம் 5, 6, 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 இவ்வளவு வாசிச்சோம் பாத்தீங்களா? இது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்னுடைய தாத்தா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். உங்க தாத்தா அவரு, பெருமையா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே அவருடைய ஆவியின் மூலமாக நாம் அதை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்த நீங்கள், சிலுவையிலே உங்களுக்காக மரித்த அவரை விசுவாசித்த நீங்கள், சிலுவையிலே உங்களுக்காக தரித்திரமான அவரை விசுவாசித்த நீங்கள், அவருடைய தரித்திரத்தின் மூலமாய் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆனீர்கள் என்று சொல்லப்பட்ட நீங்கள் அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொந்தமாக்குறாரு. சொல்லுங்க, அது உங்க கிட்ட கொண்டு வராரு. அது கிறிஸ்துவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே, அவருடைய ஆவியினாலே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மீது வந்திருக்கிறது. அப்ப என்னுடைய தாத்தாவா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக, என்னுடைய தகப்பனா இருக்கிற என்னுடைய முற்பிதாவா இருக்கிற இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நான் சொந்தக்காரன். இன்னைக்கு என் பேர் ஆபிரகாம் வச்சிருக்கிறது பெருசு கிடையாது. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன் என்ற வெளிப்பாடு முக்கியம். இன்றைக்கு நான் ஆபிரகாம் என்ற பேரை வச்சுக்கிட்டு ஒன்னும் எல்லாம் வாழ்ந்துட்டு போறதுல என்ன அர்த்தம்? ஆபிரகாம் என்னுடைய சந்ததியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அந்த கனெக்ஷன் இருக்கு எனக்கு. ஆமென். நான் ஈசாக்கு இல்லாம இருக்கலாம், யாக்கோபா இல்லாம இருக்கலாம், நான் அந்த 12 கோத்திரமா இல்லாம இருக்கலாம், இருந்துட்டு போட்டா அதை பத்தி கவலை கிடையாது. ஆமென். நீங்க நினைக்க கூடாது, நான் வந்துட்டு ஈசாக்க சேர்ந்தவ இல்லைங்க, நான் வந்துட்டு யாக்கோபை சேர்ந்தவ இல்லைங்க, அவங்கெல்லாம் ஆபிரகாம், அவங்கெல்லாம் யூதர்கள், அவங்களுக்கு 12 கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்னங்க இருக்குது இதுல பங்கு? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம் பாருங்க. உங்களுக்கு என்ன இருக்கு பங்கு? சொல்லுங்க பங்கு. 3:16 வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாம, ஆமென், ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியும்? எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நான் சொந்தக்காரனாக முடியும் என்றால், சந்ததிகளுக்கு என்று சொல்லாம சந்ததி, சீட், சீட்ஸ் என்று சொல்லாம சீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீட்ஸ் என்றால் நான் வந்துட்டு பெஞ்சமின் கோத்திரமா, நான் இசைக்கார் கோத்திரமா, நான் ரூபன் கோத்திரமா, நான் இந்த கோத்திரமா, நான் அந்த கோத்திரமா, அதில் நான் வரேன், இதில் நான் வரேன் என்று மண்டையை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. கோத்திரத்தை விடுங்க. உங்களுக்கு எனக்கு புறஜாதியா இருக்கிற நம்ப, ஆமென், புறஜாதியா இருக்கிற உங்களுக்கு எனக்கு எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொந்தமாக்கி கொள்வது? எப்படி சிலுவையிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி இருக்கிறாரே, எப்படி நான் சொந்தமாக்குகிறது என்றால், இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதே கலாத்தியர் 3:16 சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லல, உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி, அதிலே தான் நீங்களும் நான் இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க இருந்தீங்கன்னா, சிலுவையிலே அவர் உங்களுக்கு கொடுத்த சகல ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். சொல்லுங்க, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குரியதா இருக்கிறது. நான் தரித்திரத்தில் இருப்பது ஒரு நாளும் தேவ சித்தம் அல்ல, தேவ விருப்பம் அல்ல, தேவ நோக்கம் அல்ல, தேவனுடைய அது அவருடைய எண்ணத்திலே கிடையாது. நான் ஐஸ்வர்யமானாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையில் அவர் மரிச்சாரு. இல்லைன்னா புறஜாதிக்கு என்னங்க எல்லாம்? புறஜாதிக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் யூதர்களுக்கு தான், இல்லைங்களா? தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களோடு கூட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். இந்த கோணங்களை பாருங்க, பல கோணங்களை பார்க்கல, இப்படி பார்த்து பாருங்க. கிறிஸ்து இயேசு என்ன பண்ணிட்டாரு? அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு சொந்தமாக்கிட்டாரு. அதே போல விசுவாசத்தினால தான் அவங்களே அதை பெற முடியும், அப்படி அவங்களுக்கு செய்துட்டாரு. அல்லேலூயா. இப்ப யூதர் ஆனாலும் சரி, கிரேக்கர் ஆனாலும் சரி, புறஜாதி ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் தான் எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிக்க முடியும் என்பதை அவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீ விசுவாசித்தா அது நீதியாக எண்ணப்படும்.